ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆவிக்குரிய உலக பிரகாரமான சரீர பிரகாரமான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு ஆமீன் இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளிடத்துல பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லணும். என்ன வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் ஐயா, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதான வேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே அடியனை நிரப்பினார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் கேட்கிற உங்களுக்கு அதிகமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சபையில எப்பவுமே என்ன சத்தம் கேட்கணும்னா அல்லேலூயான்ற சத்தம் ஓயாமல் தொனித்து கொண்டே இருக்கணும். ஆமென். அது தேவனை உயர்த்துகிறதான ஒரு சத்தம். சரி, இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதியை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அது என்னன்னா, முதல்ல உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சான்ஸுக்காக அவன் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். அவன் இந்த ஜெபிக்கிற மகள், இந்த ஜெபிக்கிற மகன், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து தன்னுடைய அவன் வாழ்க்கையினாலே ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்கிற இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு சேதத்தை உண்டு பண்ணி விடலாம் என்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு பிள்ளை ஜெபிக்கிறாளோ அவர்களுக்கு மத்தியில தான் பிசாசனுடைய போராட்டம் அதிகமாய் காணப்படும். எந்த ஒரு பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கலான்னு ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் தான் பிசாசனுடைய கிரியைகள் அது பகிரங்கமாய் வெளியரங்கமாய் அது வெளிப்படும். அப்போ ஜெபிக்காம இருந்தா நம்ம யார் சைடுல இருக்கிறோம்னு அர்த்தம்? பிசாசனுடைய சைடுல இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருடைய பக்கத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனை எப்படியாகிலும் என்ன பண்ணிடலாம்? விழத்தள்ளி விடலாம், பரிசுத்தத்துல விழத்தள்ளி விடலாம். ஆமென். வேத வாசிக்கிறதுல, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வசனத்தை தியானிக்கிறதுல இந்த மாதிரி காரியத்தை குறைத்து விடலாம், நேரத்தை ஆமென் திசை திருப்பி விடலாம் என்று பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டதான ஒரு மகன், ரட்சிக்கப்பட்டதான ஒரு மகள், அபிஷேகம் பெற்றதான ஒரு மகள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறதான ஒரு கர்த்தருடைய பிள்ளையத்தான் எப்படியாகிலும் விழத்தள்ளி விடணும் என்று பிசாசு என்ன செய்து கொண்டு வருகிறானாம்? அவன் போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த பிசாசனுடைய தந்திரத்திலே நாம் அகப்பட்டு விடக்கூடாது என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், ஆவியில அனலுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆவியிலே அனலுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆமென் பிசாசு நமக்கு எதிராக எழும்புகிறது உண்மைதான், பிசாசு நம்மை விலைத்தள்ள போராடுகிறது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ பிசாசனுடைய தந்திரம் எல்லாம் என்ன? இந்த மனிதன், இந்த மகள், இந்த மகன் எப்படியாகிலும் ஜெபத்துல குறையும் பொழுது ஆவியிலே அனலாய் இருக்க கூடாதபடிக்கு ஒரு சூழ்நிலையை அவன் என்ன செய்வான்? உண்டாக்குவான். அப்படி உண்டாக்குகிறதான நேரத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடியுமாய் ஓடி வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல அனலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அந்த அனல் எப்படிப்பட்டதான ஒரு காரியம் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கும் பொழுது பனி போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார்.
அப்படி இறங்கி வருகிறதான பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கும் பொழுது ஆமென், நம்முடைய சரீரத்தில் இருக்கட்டும், நம்முடைய ஆவியில ஆத்துமாவில பிசாசானவன் என்னென்ன கட்டுகள் போட்டிருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? அக்கினியில ஒரு நெருப்புல ஒரு கயிறு பட்ட உடனே கயிறு அருந்து போகுது பாத்தீங்களா? அதே போல எல்லா கட்டுகளும் அருந்து போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காகத்தான் ஆராதனையிலே நம்ம கலந்து கொள்ளுகிறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், அது நல்லது. கர்த்தருடைய வார்த்தை அது நம்மை நேர்த்தியாய் நடத்தும். ஆனால் ஆராதனை வேளையில தேவனை நம்ம துதிக்கிறதான காரியத்துல அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் தெரியுமா? மனதார அப்பாவை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுவார் அல்லவோ? அப்படி ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரத்துல ஒருவேளை உங்களுடைய ஆத்துமாவில் இருக்கட்டும், ஆவியில் இருக்கட்டும், இல்ல சரீரத்தில் இருக்கட்டும், ஏதாகிலும் ஒரு கட்டுகள் பிசாசானவனால் போடப்பட்டிருக்குன்னா அக்கினியானவர் ஊற்றப்படும் பொழுது கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது என்ன ஆக வேண்டும்? கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, ஆவியானவர் இறங்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். இன்னும் ஒரு முறை சொல்ல கேட்கலாம், ஆவியானவர் இறங்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. சரி, ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். என்னன்னா, ஒரு மந்திரவாதி அவனுடைய வேலையே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்து அவர்களுடைய சரீரத்துல, அவர்களுடைய குடும்பத்துல, அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுகிறதற்காக, ஏவல் ஆவிகளை ஏவி விடுகிறதற்காக ஒரு சில தொகைகளை நபரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய மந்திர காரியங்களை செய்து விடுவான். கைகளை எடுக்கணுமா? இவ்வளவு ரேட்டு. அல்லேலூயா. கால்களை முடக்கிடணுமா? இவ்வளவு ரேட்டு. குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு போகணுமா? அதுக்கென்று இவ்வளவு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதங்களை செய்து கொண்டிருக்கிறதான அந்த மந்திரவாதி அந்த மந்திர வித்தையை தன்னுடைய பிள்ளைக்கு அவன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். யாருக்கு? பிள்ளைக்கு. தன்னுடைய பிள்ளைக்கு அந்த மந்திர வித்தையை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த மந்திரவாதியினுடைய மாச வருமானம் ஏறத்தாழ லட்சத்திற்கு மேலே. எவ்வளோ? ஆமென். இப்போ இன்ஜினியரா படிக்க வைக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. எத்தனை பேர் இந்த இடத்துல இன்ஜினியர் இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் கிராஜுவேட் இருக்கிறீங்க? பிரைஸ் காட். எவ்வளவுமா சம்பளம் வரும்? 25 வருமா? 30 வருமா? அப்போ 3 வருஷம் மூச்சு பிடிச்சு படிக்கிற பிள்ளைக்கு நம்ம ஃபீஸ் கட்டி அந்த பிள்ளைய உத்தியோகத்துல உட்கார வச்சா கூட மாசம் எவ்வளவுதான் வருதான்? 25-30. ஆனால் அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர வித்தையை தன்னுடைய பிள்ளைக்கும் கற்றுக் கொடுக்கின்றதான சூழ்நிலையில லட்சத்திற்கு மேல அந்த பிள்ளை என்ன செய்து கொள்ளுமா? சம்பாதித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி தன் கற்றுக்கொண்ட படித்துக்கொண்ட அந்த மந்திர வித்தையை தன்னுடைய பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இல்ல ஒரே ஒரு முறை ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். அந்த மந்திரவாதி என்ன செய்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? தன்னுடைய பிள்ளைக்கும் அந்த மந்திர வித்தைகளை அவன் சொல்லி கொடுக்கிறான். சொல்லி கொடுத்து அந்த மந்திர வித்தை படித்த அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இப்படியாய் ஒரு ஆலோசனையையும் சொல்லுகிறார். என்னன்னா, தம்பி, இந்த மாதிரிமா நான் உனக்கு இப்படி எல்லாம் மந்திர வித்தை பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் பண்ணா கை கால் விழும், இதெல்லாம் பண்ணா இந்த மாதிரி நடக்கும், அப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரே ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். என்னன்னா, நீ இந்த உலகத்துல யாருக்கு விரோதமா வேணா மந்திரம் பண்ணிரு, யாருக்கு விரோதமா வேணா மாந்திரிகம் பண்ணிரு, ஆனா உண்மையா ஜெபிக்கிற கிறிஸ்துவனுக்கு எதிராக மாத்திரம் என்ன பண்ணிராதே, மந்திரம் பண்ணிராதே. அது உன்னை தாக்கும், இல்லைன்னா உன்னுடைய பிள்ளையை தாக்கிவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த காரியத்தை யார் தெரியுமா சொன்னது? அந்த மந்திரவாதி தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாரல்ல, அந்த பிள்ளை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ரட்சிக்கப்பட்டு எங்க அப்பா இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு அவர் சொன்ன சாட்சி. ஹல்லேலூயா. அவர் சொன்ன சாட்சி. பலிபீடத்தில் நான் கூட்டல குறைக்கல, அந்த பிள்ளை சொன்னதான ஒரு சாட்சி. அவர் சொன்னார், தன்னுடைய தகப்பன் அவர் சொன்னார், நீ யாருக்கு விரோதமாக வேணாலும் மந்திரம் பண்ணு, எப்பேற்பட்ட பூசாரியாக இருந்தாலும் அவனுக்கு விரோதமாக கூட நீ என்ன செய்து விடலாம். ஆனால் உண்மையான ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமா மாத்திரம் தப்பி தவறி கூட என்ன பண்ணிராதே,
பண்ணிராதே. அல்லேலூயா. தப்பி தவறி கூட பண்ணிராதே அப்படின்னு தன்னுடைய தகப்பன் சொன்னதான அந்த காரியம். பொதுவா இந்த மந்திரவாதிகள் எல்லாம் மந்திரம் போடுகிறதற்கு முன்பாக நீங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சினிமால பார்த்திருக்க கூடும். மேபி இப்ப கூட நீங்க சினிமா பார்க்குற அனுபவம் இருக்கான்னு தெரியல. என்னம்மா ஸ்தோத்திரம். அந்த ஒரு மந்திரவாதி மந்திரம் ஒரு நபருக்கு எதிராய் பண்ணும் பொழுது வெத்தலையில மையை தடவி அந்த நபர் இந்த நேரத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்ப்பார்களாம். ஒரு 3 நாள் அவர்களை க்ளோஸா மானிட்டர் பண்ணுவாங்களாம். அந்த மந்திரவாதம் பண்ணுகிறதான ஒரு நபர் சொன்னதான ஒரு சாட்சி. 3 நாள் நாங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணுவோம். அந்த வெத்தலையின் மூலியமா காலையில மதியானம் ராத்திரி அந்த 3 நாளில நல்லா ஜெபிக்கிற, ஆலயத்திற்கு போகிற, கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருக்கிற அந்த நபர் அந்த இடத்துல இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு காசு வாங்கணுமோ அதை அப்படியே திருப்பி கொடுத்துட்டு இந்த நபருக்கு விரோதமா நாங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்களாம். அல்லேலூயா. உண்மையா ஜெபிக்கிற கிறிஸ்தவனை பார்த்தா எத்தனை பேருக்கு தெரியுமா பயம்? நம்பர் 1 மந்திரவாதிக்கு, நம்பர் 2 பிசாசுக்கு. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நம்பர் 1 யாருக்கு பயம்? நம்பர் 2 யாருக்கு பயம்? அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவர்கள் அவங்க பயப்படுறாங்க. பாஸ்டர் எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி யாரோ நடக்கிறது போல இருக்கு. அல்லேலூயா. ஆமா பாஸ்டர், ராத்திரி நான் தூங்குறேன் பாஸ்டர், யாரோ வந்து என்ன பண்ண மாதிரி இருக்கு. ஆமா அமுக்கிறது போல இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவர்கள் அவர்களை பார்த்தா இந்த மந்திரவாதி கூட்டங்களுக்கும் சரி, பிசாசு கூட்டங்களுக்கும் சரி, அவர்கள் நடுநடுங்கி போகும். உண்மையான கிறிஸ்துவனை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். பெயர் கிறிஸ்துவனையோ டாக்குமெண்ட் பிரகாரமா கிறிஸ்துவன் அந்தோனின்னு இருப்பான், அவனுக்கெல்லாம் நான் சொல்லல. பெயர் கிறிஸ்துவனுக்கு நான் சொல்லல. உண்மையாய் ஆவிக்குரிய கிறிஸ்துவனை பார்த்தால் இந்த பிசாசனுடைய கூட்டங்கள் கூட என்ன செய்து விடுமாம்? நடுநடுங்கி விடும். அப்போ முதல்ல சொல்லப்பட்டதான ஒரு நேரம் ரெகுலரா பிரேயர்ல இருக்கிறதான ஒரு நபருக்கு மத்தியில என்ன செய்துவிடக் கூடாதான்? மாந்திரீகம் செய்துவிடக் கூடாது. இந்த இடத்துல இருக்கிறதால உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய ஜெப நேரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்கள் சபை கூடி வரும் பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, முழங்கால் படிட்டு அழுகிறீங்க, ஜெபிக்கிறீங்க. சபை கூடி வந்த காரியங்கள் முடிந்ததற்கு பிற்பாடு, உங்களுடைய வீட்டிற்கு போனதுக்கு பிற்பாடு, திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய பிரேயர் டைம், உங்களுடைய ஜெப நேரம் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த ரெகுலர் பிரேயர் பேசிஸ்க்குள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே. பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சத்துருடைய கிரியைகள் நமக்கு எதிராய் வரக்கூடாது என்று சொன்னால், சோதனைக்காரனுடைய கிரியைகள் நமக்கு எதிராய் வரக்கூடாது என்று சொன்னால், முதலாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளை சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்ய வேண்டுமா? ஜெபம் செய்ய வேண்டும். பக்கத்துல கைகளை பிடிச்ச முகத்தை பார்த்து கேளுங்களேன், சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. நீங்க உண்மையாவே ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன பண்ணணுமாம்? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பெறப்பட்ட இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கிற அனுபவத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில எந்த பிசாசினுடைய கிரியைகளும் வல்லமைகளும் எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? பிரைஸ் காட். அந்த நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் தன்னுடைய சீஷனாகிய பேதுருவை பார்த்து, 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? அது யாருக்கு நல்லது? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரம் உன்னால விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? ஆவிக்குரிய சபையே, 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே விழித்திருந்து உங்களால ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால், பிசாசுடைய கண்களிலே நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க தான் ஹிட் லிஸ்ட்ல இருப்பீங்க.
இப்ப கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறதான பிசாசு, நம்மை பார்த்து நடுநடுங்க வேண்டியதான பிசாசு நம்மை ஆட்கொள்ளுகிறதற்கான காரியம் என்ன? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் 1 மணி நேரம் கூட தனித்திருந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கின்ற அந்த அனுபவத்திற்குள்ளே நம்ம இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ளே நம்ம வரும் பொழுது ஆண்டவர் அவர் மகிமையாய் அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஒரே 1 மணி நேரம் சிஸ்டர், பிரதர், ஒரே 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்க, பிசாசு உங்களுக்கு முன்னாடி நடுநடுங்கி போய் நின்று விடுவான். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு உண்மை சம்பவம். ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பாக எல்லோருக்கும் ஒவ்வொரு பிரேயர் டைமிங்னு ஒன்று உண்டு. உங்களுக்கு இருக்குதுங்களா? ஜெபிக்கிறதான ஒரு நேரம் இருக்கா? ஹல்லேலூயா. இருந்தா மாத்திரம் ஆமென் சொல்லிருங்க. ஹல்லேலூயா. என் தம்பி ஒருத்தன் சொல்லுவான், என்னன்னா பலிபீடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது சபையினர் இல்லாம ஆமென்னு சொன்னாங்கன்னா பக்கவாதம் வந்துருமாமா. ஹல்லேலூயா. அதாவது பொய்யா சொல்லுவாங்களா, ஆமா நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா என்ன வந்துருமா? நான் சொல்லல, என் தம்பி ஒருத்தன் சொல்லுவான். அல்லேலூயா. ஆமா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணி நேரமாச்சு ஜெபம் பண்றீங்களா? ரைட். ஹல்லேலூயா. ஆமென். 1 மணி நேரமாவது ஜெபிக்கிற அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில நடந்ததான அந்த சம்பவத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பொதுவாய் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார், நான் ரட்சிக்கப்பட்ட சபையில எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்னன்னா, அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அப்ப எனக்குள்ள ஒரு வாஞ்சை, அதிகாலையில தேவனை தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்களா? தேவனை கண்டடைவார்கள். அப்போ என்னுடைய பார்வைக்கு அதிகாலை என்று சொன்னால் இரவு 12 மணிலிருந்து 1 மணி நேரம், அதுதான் ஒரு நாளுடைய முதல் அவர்ஸ். அந்த 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதான ஒரு வழக்கத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த பிரேயர் அவர், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டி அந்த 1 மணி நேரம் நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பேன். ஒரு நாள் என்னுடைய ஆவியில மிகப்பெரிய சோர்வு, என்னால ஜெபிக்க முடியல. என்னுடைய ஆத்மாவில மிகப்பெரிய சோர்வு, என்னுடைய சரீரத்துல கூட ஒரு பலவீனம். ஒரு 10:30 மணிக்கு மேல என்னால கண் விழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, பல்ல கடித்து கொண்டு முகத்தெல்லாம் தண்ணியில நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனது போல சூழ்நிலை, நான் வழக்கமா ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்து விட்டேன். ஏன்னா என்னால என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஜெபிக்க முடியாத அந்த சூழ்நிலையில நான் வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடத்துல வந்து முழங்கால் படிட்டு உட்கார்ந்து கொண்டுட்டேன். கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு 1 மணி நேரம் எப்படியாகிலும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும் அப்படின்னு நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கிறதான வேளையில என் ஆண்டவர் ஒரு 5 நிமிடத்திலே எனக்கு ஒரு கண்மயக்கத்தை கொடுத்தார். ஒரு தூக்கம், அதுபடி ஜெபிக்கிறதான வேளையில ஒரு தூக்கம். அந்த தூக்கத்துல என் ஆண்டவர் என்னுடைய தரிசனத்தின் கண்களை அவர் திறந்தார். அவர் திறந்து அவர் காண்பிக்கிறார், அநேக விக்கிரக ஆவிகள் ஆமென் எங்களுடைய வீட்டை நோக்கி என்னுடைய ஜெப நேரத்திற்கென்று நான் ஜெபிக்க கூடாதபடிக்கு அநேக விக்கிரகத்தின் கிரியைகள் வருகிறதை ஆண்டவர் காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஏசப்பா என்னால மேற்கொள்ள முடியல, என்னால என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ஆவியில சோர்வா இருக்கிறேன், சரீரத்திலையும் சோர்வா இருக்கிறேன். அப்பா நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்கிறதான வேளையில ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார். அது என்ன தெரியுமா? நான் இருக்கிறதான இடத்துல ஒரு படிக்கட்டை போலதான ஒரு காரியத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த இடத்துல இருந்து ஒரு 3 பரிசுத்தவான்கள், நல்ல வெள்ளை அங்கி வெள்ளை வேட்டி போட்டுட்டு இந்த ஏசி திருச்சபையில் இருப்பாங்க பாத்தீங்களா, அது போல ஒரு 3 பரிசுத்தவான்கள் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். நான் ஒரு மூலையில சுருண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். முழங்கால் படி போட முடியாத அளவிற்கு என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம். எனக்கு முன்பாக அந்த விக்கிரக கிரியைகள் வந்து அது கம்பீரித்து கொண்டிருக்கிறது. அந்த 3 பேர் லைனா வந்து எனக்கும் அந்த விக்கிரகத்தின் கிரியைகளுக்கும் மத்தியில அவர்கள் நின்றதான அந்த சமயத்துல அவைகள் நடுநடுங்குகிறது. என் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாய் காண்பித்தார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
அடுத்து ஒரு சில நேரத்துல எங்கிருந்து தான் எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்ததுன்னு தெரியல, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆமென் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். எல்லா காரியங்களும் எப்படி வந்துச்சோ அதே போல ஓடி போயிருச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உண்மையாய் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒரு வழியாய் வரும், 7 வழியாய் சிதறடிக்கப்பட்டு ஓடும். அல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன், பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள், ஆனா 7 வழியா துண்ட காணும் துணியை கண்ணு ஓடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். ஒரு வழியாய் வருவார்கள், ஆனா நீங்க உண்மையா ஜெபித்தீங்கன்னா என்ன நடக்கும்? 7 வழியாய். அப்போ எந்த ஒரு கிறிஸ்துவன் தனக்கென்று ஒரு ஜெப நேரத்தை வைத்திருக்கிறானோ அந்த கிறிஸ்துவனிடத்துல பிசாசனுடைய கிரியைகள் என்ன செய்ய முடியாது? கிரியை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு விதவை தாயார், ஆண்டவர் மேல் மிகுந்த அன்புள்ளதான ஒரு தாயார். அந்த தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, அனுதினமும் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும், டெய்லி PM hours, 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் அமெரிக்கா அந்த மாதிரி தேசத்துல டாக்டரா இருக்கிறாங்க. இந்த தாயார் மாத்திரம் இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கிறதான ஒரு தாயார். அவங்க ஆண்டவர் மேல அதிக அன்பு கொண்டதுனால தன்னுடைய வீட்டுல ஒரு சின்ன ஒரு பிரேயர் ரூமே அவங்க கட்டி ஒவ்வொரு நாளும் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த பிரேயர் ரூம்ல வந்து உட்கார்ந்து தேவனை நல்லா துதிப்பாங்களாம். ஹல்லேலூயா. அவங்களுக்கென்று ஒரு பிரேயர் ரூம், அவங்களுக்கென்று ஒரு பிரேயர் டைம். அந்த டைமை பரலோகம் கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? நீங்க உங்களுக்கென்று ஒரு பிரேயர் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்திக்கிற நேரம், என் ஆண்டவரை நீங்கள் சந்திக்கிற நேரம், என் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம். அந்த நேரம் அனுதினமும் என்ன ஆனாலும் சரி, இந்த பிரேயர் டைம் நான் என்ன செஞ்சிட மாட்டேன், விட்டு விட மாட்டேன். அந்த நேரத்துல தான் குடும்பத்துல யார் வருவா சொல்லுங்க பாப்போம்? பிசாசு இல்லம்மா, உறவினர்கள்மா. ஏம்மா இப்படி பண்றீங்க? உறவினர்கள் வருவாங்க. அப்போ நீங்க தைரியமா சொல்லணும், தம்பி அம்மா இது வந்து பிரேயர் டைம்மா, நான் பிரேயர் பண்ணிட்டு வரேன், சோஃபால உட்காருங்க, இந்தாங்க டிவி ரிமோட், டிவி பாருங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழகா அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு திரும்பி போயிடுவாங்களாம். ஒரு நாள் இந்த அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறதான அவங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் கடந்து வந்து அந்த தாயாரின் இடத்துல, அம்மா நாங்க ஒரு வாரம் தான் இங்க இருப்போம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், நம்மளாம் வெளியில போகலாம், நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், நம்ம வெளியில போகலாம் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசைதான்ப்பா, ஆனா எனக்கு 8 மணிக்கெல்லாம் பிரேயர் டைம், உனக்கு தெரியும், என்னை வந்து ஒரு 7:30க்கெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவியான்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா. 7:30க்கெல்லாம் விட்டுருவீங்களான்னு கேட்டாங்களா. அவங்க சொன்னாங்களா, அவங்க மருமகள் சொன்னாங்களா, அத்தை 6 மணிக்கெல்லாம் வந்துடலாம் அத்தை. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கெல்லாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கெல்லாம் வந்துடலாமேன்னு சொல்றாங்களே, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் குடும்பமாய் கடந்து போறாங்க. போயிட்டு அங்க வந்து பிள்ளைகள் விளையாடுறாங்க, எல்லாரும் விளையாடி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு இருதயத்துல பக்கு பக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா டைமுக்கு என்ன பண்ணிடணும், இன்னைக்கு சர்ச்சுக்கு கூட நம்மளாம் டைமுக்கு வர மாட்டேங்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் 6:30க்கெல்லாம் வீட்டுல இருந்து நீங்க கிளம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம போவோம் வாருங்கள் சொன்னோன்னு எப்படி இருந்தாராம் தாவீது? மகிழ்ச்சியா இருந்தாராம். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லும் பொழுதே சின்ன பிள்ளைங்களுக்கு வலிச்சா சரி, பெரியவங்களுக்கு கூட வலிக்குது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் சீக்கிரம் போயிடுவேன். அல்லேலூயா. ஆமா. அந்த அம்மா பதைத்து கொண்டு இருக்கிறாங்க, கிளம்பணுமா கிளம்பணுமான்னு. சரின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வண்டியை எடுத்தாங்களாம். டிராபிக் காரணத்தினால 8:30க்கு தன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து இறங்கினாங்களாம். 8:30க்கு. எத்தனை மணிக்கு ஜெப நேரம்? 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அந்த தாயார் வீட்டு வாசல்ல வந்ததான நேரம் என்ன நேரம்? 8:30. அந்த அம்மா வேக வேகமா கேட்டை திறந்து தன்னுடைய ஜெப ரூமுக்கு ஓடி அந்த ஜெப ரூமுடைய கதவை திறக்கிறாங்களா. உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன், என் ஆண்டவர் வெள்ளையங்கி தெரித்தவராய் அந்த ஜெப அறையில் அவர் எழுந்து நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா.
அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இத்தனை ஆண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், அவர்கள் இயேசுவை பார்த்ததில்லை. ஆனா இயேசுனுடைய தோரணை தெரியும். அங்கி தரித்திருப்பாய், கைகள்ல ஆணிகள் கடாயப்பட்டு இருக்கும், கால்கள்ல காயங்கள் இருக்கும், முடிகள் நீட்டா நீளமாய் நஸ்தரிய விரதமாய் இருக்கிறதா ஆண்டவர் அப்படியாய் தோற்றம் அளிப்பார் ஒரு பிம்பம் அவர்களுக்கு தெரியும். பார்த்த மாத்திரமே அவர்கள் பதைத்து போனாங்களாம், யார் இது இயேசுவே அப்படின்னு சொல்லி. இப்ப கேட்டாங்களாம் தன்னுடைய ஆவியில அவங்க அந்த ஆண்டவரிடத்துல, நீங்க நிக்கிறீங்களே இயேசுப்பா, நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களே அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இத்தனை ஆண்டு எனக்காக நீ இந்த அறையில வந்து காத்திருந்தல்ல, இன்னைக்கு நான் உனக்காக காத்திருக்கிறேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட மகன், எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட மகள், எந்த ஒரு அபிஷேகம் பெற்ற மகள், எந்த ஒரு கர்த்தருடைய சொந்த ரட்சகராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறாங்களோ, நான் சொல்லுவேன் உனக்காக என் ஆண்டவர் காத்திருப்பார். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்காக காத்திருந்தீங்கன்னா இயேசு உங்களுக்காய் காத்திருப்பார். அல்லேலூயா. அப்போ இயேசுக்காக நம்ம காத்திருந்தோம்னா இயேசு நமக்காக காத்திருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுக்காக காத்திருக்கிறீங்களா? ஆராதனை நேரத்தில் இயேசுக்காய் காத்திருக்கிறது நன்மை, ஸ்தோத்திரம். கூடுகையாய் நம்ம கூடி வருகிறோம், நன்மை, ஸ்தோத்திரம். ஆனால் அனுதினமும் உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கென்று நான் இயேசுவை சந்திக்கிறதான ஒரு நேரம், இயேசு என்னை சந்திக்கிறதற்கான ஒரு நேரம், அதனுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்களா? உங்க குழந்தைங்களுக்கு தெரியணும், இது என்னுடைய மம்மி டாடியுடைய பிரேயர் டைம். உங்க நண்பர்களுக்கு தெரியணும், இது என்னுடைய சிநேகிதனுடைய ஜெப நேரம். இந்த நேரத்துல கூப்பிட்டா என்ன ஆனாலும் அவன் வெளியில வரமாட்டான். ஏன்னா இது ஜெபத்திற்கென்று ஆண்டவருக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபையே, ஆவிக்குரிய சபையே, உனக்கென்று ஒரு ஜெப நேரம் பிரத்யேகமாய் உண்டாய் இருக்கும் பட்சத்தில் பிசாசனுடைய கிரியைகள் ஒன்றும் உனக்கு எதிராய் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. அப்ப இந்த ஜெப நேரங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நான் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வார்த்தையை பிரசங்கித்துட்டு போகிறதுக்காக நான் வரவில்லை, உங்களை உற்சாகப்படுத்திட்டு போகணும்னு நான் வரவில்லை. என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். என் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார், உங்களை பராமரிக்க விரும்புகிறார், உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். முதலாவது பாதுகாப்பு ஆண்டவருடைய பாதத்துல தான் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 1 மணி நேரமாவது விழித்திருந்து, ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு சிலர் நீங்க வேலைக்கு போவீங்க, ஒரு சிலர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, ஒரு சிலர் தம்பி தங்கச்சிங்க நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கான ஒரு நேரம். அனுதினமும் அந்த நேரத்தை நான் இயேசுவை சந்திக்கிறதற்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த நேரம் அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு நேரத்தை நீங்க என்ன செய்யணும்? ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒதுக்குகிறதான பட்சத்துல பிசாசனுடைய கிரியைகள் உங்களை பார்த்து நடுங்கி ஓடி போகும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு நேரம் அலாட் பண்ணுவீங்களா? ஒதுக்கி வைப்பீங்களா ஒரு நேரத்தை? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, முன்னாடி சொன்ன அல்லேலூயா நீங்களே வச்சுக்கோங்க, இப்ப சொன்ன அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா கூட என்ன பண்றது நம்ம? ஆமா, வரமாட்டேங்குமா அல்லேலூயா கூட வரமாட்டேங்கு. ஸ்தோத்திரம். நமக்குலாம் ஒரு பேர் இருக்கும் தெரியுமா? எங்க ஊர்லாம் சொல்லுவாங்க அல்லேலூயா கூட்டம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமா, இப்போ அல்லேலூயா கூட்டத்திலே என்ன இல்ல? ஆமா, பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆமீன். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இப்போ இரண்டாவது சொல்லுகிறதான காரியம், இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பட்சத்துல பிசாசனுடைய கிரியைகள் உங்களை நெருங்கவே முடியாது. என்னன்னா உபவாச ஜெபம். உபவாச ஜெபம் ஒவ்வொரு திருச்சபையில மாதத்திற்கு ஒரு முறையாவது உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. நான் வழக்கமா சொல்லுவேன், ஒரு சபையினுடைய ஸ்ட்ரென்த், ஒரு சபையினுடைய எண்ணிக்கை எதை கொண்டு முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துமஸ் கூட்டத்தை குறித்து கிடையாது, நியூ இயர் கூட்டத்தை குறித்து கிடையாது. உபவாச ஜெபத்துல எத்தனை ஆத்துமாக்கள் வராங்களோ அவங்க தான் சபையோட ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஏன்னா உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னு பாஸ்டர் ஃபோன் பண்ணா, பாஸ்டர் எனக்கு 10 மணிக்கு மேல உபவாசம் இருந்தா என்னமோ பண்ணிரும் பாஸ்டர், என்ன பண்ணிரும்மா, என்னமோ பண்ணிரும் பாஸ்டர், எனக்கு சுகர் இருக்கு பாருங்க பாஸ்டர், 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு என்ன போட்டுருணும் பாஸ்டர். ஆமா, அல்லேலூயா. நான் சொல்றது உண்மைதானே? நம்ம சபையில இருக்கமா? நீங்க சொல்ல மாட்டீங்களே, ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உபவாசம்.
எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கூட காத்திருக்கிறானோ, அந்த நபருக்கு விரோதமாய் பிசாசனுடைய கிரியைகள் செயல்படவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செயல்படவே முடியாது. நம்ம சபையில கூடுகையாய் உபவாசத்திற்கு வருகிறோம், அது நன்மைதான். ஆனால் வாரத்திற்கு ஒரு முறையாவது ஆண்டவருடைய சமூகத்தில் மினிமம் ஒரு பொழுது காலையில 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்குமாவது சாப்பிடாம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆமென், நீங்க ஜெபிக்கிறதான அந்த வேளையில, உங்களுடைய உடலை ஒடுக்குகிறதான வேளையில ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை மிகுதியாய் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, துபாயில இருந்து ஒரு 4-5 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு இப்படியாய் சொன்னாங்க, என்னன்னா பாஸ்டர், என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது. அதனால நான் எவ்வளவோ வரன்கள் பார்த்துட்டேன், எத்தனையோ மேட்ரிமோனியில என்ன பண்ணிட்டேன், பதிவு செய்துட்டேன். எங்களுக்கு பணங்கள் கோடி கோடியா இருக்கு. ஆனாலும் என்னுடைய மகளுக்கு 27 வயதாயிற்று, இன்னும் என்ன நடக்கல, திருமணம் நடக்கல. எனக்கு உடம்புல ரொம்ப சோர்வு பாருங்க பாஸ்டர். அதனால நீங்க என் பிள்ளைக்காக ஒரு 3 நாள் என்ன பண்ணுங்க, உபவாசம். யாருக்கு? அந்த அம்மா பிள்ளைக்காக யார் போடணுமா? ஆமா, துபாயில தேசத்துல இருந்த அந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என்ன பண்ணுங்க, 3 நாள் நீங்க உபவாசம் இருங்க. அப்ப பாருங்களேன், சபை எப்படிப்பட்ட ஒரு வழியில நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து காத்திருக்கிற வேளையில அவருடைய மகிமை நம்மை நிரப்பும் தெரியுமா? அந்த மகிமைக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக என்ன ஆயுதங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும் கர்த்தருடைய மகிமை அந்த ஆயுதங்களை உடைத்து நொறுக்கி போடும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே நான் உபவாசம் இருந்து காத்திருக்கிற ஒரு வழக்கத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாள் நான் ஊழியத்திற்கு வருகிறதற்கு முன்பாக, சபை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக ஜெப கூட்டத்தை மாத்திரம் வீட்டில் நடத்திட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் ஒரு சகோதரி, இந்த கொரோனா நேரம், ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கு அடிக்கடி சூசைட் பண்ணிக்கணும்ன்றதான ஒரு எண்ணம் வருகிறது. ராத்திரி 10 மணிக்கு மேலே என்னுடைய வீட்டு வாசல்ல இருந்து என்னுடைய பெயரை சொல்லி யாரோ ஒருவர் கூப்பிட்டு ஆமென், அவங்க கூப்பிடும் பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு கலக்கமும் ஒரு பயமும் வருது. நான் அதனால ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம் வருது. நானும் வீட்டுல தனியா இருக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்றேன். சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அவங்க வீட்டுக்கு பிரேயர் பண்றதுக்காக கடந்து செல்லுகிறேன். அப்போ அவங்க முன்னாடி இருக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என் ஆண்டவர் சொன்னார், அவர்களை பேச விடாத. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த நாள் முழுக்க நான் ஆண்டவருடைய சமூகத்தில், ஒரு சனிக்கிழமையா இருக்கிறதுனால ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், உபவாசத்தோடு கூட காத்திருக்கிறேன். நான் என்னுடைய பலத்திற்காக நான் காத்திருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். அப்போ அந்த சகோதரி ஃபோன் பண்ண உடனே போயிட்டு அவங்ககிட்ட கேட்கிறேன், என்னமா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவர் சொன்னார் அவங்கள பேச விடாத. அல்லேலூயா. சரி, உடனே சரிம்மா நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பிசாசு துரத்துகிற கிருபைகள் இருக்கா இல்லையான்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா அந்த நாளில கண்களை மூடி நான் அப்படியே ஜெபம் ஒரு துதி பாடல் அப்படியே பொறுமையா பாட ஆரம்பிக்கிறேன். யாரோ ஒருத்தங்க உரும்புற சத்தம் பக்கத்துல கேக்குது. நான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரோ ஒருத்தங்க உரும்புற சத்தம். கண்ணை திறந்து பாக்குறேன், அந்த அம்மா கையெல்லாம் முறுக்கிட்டு என் கையில என்ன இருக்குது பாத்தியான்னு கேக்குறாங்க. நான் பாக்குறேன், கையில ஒண்ணும் தெரியல. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. உடனே என்ன இருக்குன்னு கேட்கும் பொழுது என் கையில சூளை இருக்கு, அதை நான் குத்துனா என்ன ஆயிரும் உனக்கு? ஆமா. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லிச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன். குடலை உருவி என்ன பண்ணிடுவேன், நான் கூட்டல குறைக்கல, பலிபீடத்துல இருந்து சொல்லுகிறேன், போட்டுருவேன். எனக்கு பயம், ஆண்டவரே ஏன் இங்க மாட்டி விட்டீங்க என்ன ஆண்டவரே? நான் பாட்டு நான் உண்டு, உபவாசம் உண்டு, சனிக்கிழமை உண்டுன்னு என் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். கூட்டிட்டு வந்து இப்படி என்ன பண்ணிட்டீங்க, கோத்து விட்டுட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பீதி பதட்டம்.
ஆண்டவர் சொன்னார் பயப்படாத. அதே போல சொல்றேன், பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொன்னார், அவங்களுடைய தலைக்கு மேல கையை வைன்னு. எனக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா கையில என்ன இருக்குன்னு சொல்லுச்சு. ஆமா, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுச்சு. ஆமா, போட்டுருவேன். கையை இப்படி வைக்கும் போது கையை முறுக்கி முதுகுல குத்திட்டுன்னா மூச்சு பிடிச்சுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பயத்தோடு கூட தள்ளி நின்று லைட்டா என்னுடைய நடுவரல மாத்திரம் உச்சந்தலையில படுறது போல இப்படி எட்டி வச்சேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னார், ஊதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். புஃப்னு ஊதுனே, பொத்துன்னு விழுந்து போயிட்டேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எந்த ஒரு மனிதன் உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறானோ அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். மற்றவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் அவன் மூலியமாய் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தை கொண்டு வாய்க்காமல் போக வேண்டுவார். அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனுஷன் உபவாசத்தோடு கூட காத்திருக்கிறானோ, வாரத்திற்கு ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல ஃபாஸ்டிங் இருங்க, உடலை ஒடுக்குங்க, உங்களுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்படி கண்ட்ரோல் செய்து உடலை ஒடுக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பட்சத்தில் என் ஆண்டவர் உங்களுக்கு அவர் அரணான பட்டணமாயிருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன மந்திர மாந்திரிகங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பட்சத்தில் என் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அவர் விரட்டி அடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது என்ன தேவை? 1 மணி நேரமாவது குறிப்பிட்ட நேரத்தில் பரலோகத்தை சந்திக்கிறதான ஒரு நேரம், என் பரலோகத்தின் தகப்பனை சந்திக்கிறதான ஒரு நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். காத்திருப்பீங்களா? அல்லேலூயா. நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. 2வது, உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். 3வது ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிக்க யாவரும் கேட்கலாம். மரணம் நேரிடா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். சபையார் ஏகமாய் சொல்ல கேட்கலாம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அப்போ பிசாசை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான காரியம் என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். எகிப்திலே அடிமைத்தனத்தின் வீடான எகிப்திலே அடிமையாய் இருந்ததான இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில ஒரு சங்கார தூதன் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை செய்கிறதற்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்டான். எந்த வீட்டினுடைய வாசல் நிலைக்கால் நிலை சட்டத்துல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டை சங்கார தூதன் கடந்து போனான். அல்லேலூயா. பூசப்படாத வீட்டிற்குள்ளே சங்கார தூதன் உட்பிரவேசித்தான். அந்த இடத்துல பலிகள் உண்டானது என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை பிடித்து கொண்டு நாம் யுத்தம் பண்ண வேண்டும். எதை பிடித்து கொண்டு யுத்தம் பண்ணணும்? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை பிடித்து கொண்டு நாம் யுத்தம் பண்ண வேண்டும். ஒரு 8-9 வருடத்திற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில மாதங்கள், ஒரு 4-5 மாதங்கள் தான் ஆனது. அப்போ என்னுடைய போதகர் இடத்துல நான் சென்று, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ ஸ்டார்டிங்ல இப்பதான் இருக்கிற, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுப்பா. என்ன சொல்ல சொன்னாரு? நல்ல பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க பிரதர் சிஸ்டர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அப்படி சொல்லுப்பா. நீ எப்பப்பெல்லாம் உனக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணுதோ என்ன பண்ணிரு, அந்த வார்த்தையை சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்றதுக்கு அந்த 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்போம், ஒரே வார்த்தை ரெக்கார்டு போட்ட மாதிரி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதை மாத்திரமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த ஆரம்ப நாட்கள்ல, ஜெபிக்க தெரியாததான நாட்கள்ல. ஆனா அது சொல்லும் பொழுது ஒரு மகிமையான பிரசன்னத்தை உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்போ என்னுடைய தகப்பனாருடைய தாயார், என்னுடைய பாட்டி அம்மா, அவங்க
வயது அப்பவே ஒரு 78 இருக்கும். இப்ப அவங்க இல்லை. ஸ்தோத்திரம். நான் வீட்டுல வேலை செய்துகிட்டே இருக்கிறேன். திடீர்னு அவங்க நல்லா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்க்கிறேன் அவர்கள் ஒரு மாதிரி தன் நிலை தவறி அவங்க அப்படியே சரிந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல கல்லு எல்லாம் அடுக்கி போட்டிருக்கோம். அந்த இடத்துல அப்படியே அவங்க சாஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுடைய வாய் கொஞ்சம் கோணி இருக்கிறது. அவங்களுடைய கையை நான் தொட்டு பார்க்கிறேன், ரொம்ப சில்லுன்னு இருக்குது. உச்சம் தலையை தொடுறேன், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அவங்களுடைய முகமே ஒரு விகாரமான ஒரு முகமா இருக்கு. காலை தொடுறேன், காலை தேய்ச்சி விடலான்னு, காலும் சில்லுன்னு இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அப்போ நான் சத்தம் போடாம, ஏன்னா எங்க வீட்டுல எல்லாரும் சொன்னோம்னா அவங்களும் பதறிடுவாங்க. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில அந்த நாட்கள்ல போராட்டத்திற்கு பஞ்சம் இல்லை. அவ்வளவு போராட்டம். 1 ரூபா 2 ரூபாய்க்கு கூட அவ்வளவு பெரிய போராட்டம். என்னுடைய இருதயத்துல தோன்றின காரியங்கள் ஒண்ணுதான். ஒருவேளை பாட்டி அவங்களுடைய சரீரத்துல ஜீவன் இல்லை என்று சொன்னால், எனக்கு தெரியாது அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா உயிரோடு இல்லையான்னு. ஆனா நான் நினைச்சது அவங்க உயிரோடு இல்லை. ஏன்னா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு தொட்டு பார்க்கும் பொழுது சில்லுன்னு இருக்கிறதுனால அவங்க உயிரோடு இல்லை என்று நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் தான். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய சிந்தனையில ஓடுறது என்னன்னா, அவங்க இத்தனை வருஷம் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்களுடைய அந்த இறுதி காரியங்களை செய்கிறதற்கு குறைந்தது ஒரு 30,000 செலவு ஆகணும். எங்க கிட்ட ஒரு 300 ரூபாய் கூட இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஏசப்பா ஒத்த ரூபா கையில இல்லை ஏசப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாரும் நாங்க வந்துட்டோம். ஆனா அந்த பாட்டியம்மா ரட்சிக்கப்படலை. அவங்க வீட்டை பார்த்தோம் ஃபுல்லா விக்கிரகத்தினுடைய கிரியைகள். இயேசு குறித்து ஒரு நாள் கூட அவங்க சொன்னதில்லை. சொன்ன ஹவுஸ் ஓனர் தான் அவங்க வீட்டை என்ன பண்ணிடுவாங்க, ஆமா போயிருப்பா இயேசு நான் சொன்ன வேற இடத்துக்கு போயிருன்னு சொல்லிடுவாங்க. பாட்டியம்மா தான். அவங்க ரட்சிக்கப்படாத ஒரு காரியம், ஒரு சூழ்நிலை. அவங்க படுத்துட்டே இருந்த ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. வீட்டுல அப்பாவுக்கு சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு சொல்லக்கூடாது. அவங்க பதறிடுவாங்க. என்ன ஆயிரும் சொல்லிட்டு என் போதகர் எனக்கு சொல்லி கொடுத்த ஜபம் என்ன ஜபம் அது? ஆமா, அவங்க தலைமையில கை வச்சு இயேசுவின் ரத்தம் ஒரு 7-8 தடவை சொன்னேன். அடுத்த 2 நிமிஷத்துல ஒரு இரும்புனாங்க, ஒரு தும்பலாங்க எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் இப்பவும் சொல்றேன், அவங்க மரிச்சு போயிட்டு நான் எழுப்பிட்டேன்னு சொல்ல மாட்டேன். பலிபீடத்துல இருந்து அவங்க உயிர் இருந்துச்சா உயிர் இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் இயேசுனுடைய ரத்தம் அவர்களுடைய பலவீனங்களை மாற்றினது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லா பலவீனத்துக்கும் எதை தெரியுமா தேடுறோம்? ப்ளூ கலர் ஒரு டப்பாவை தேடுறோம். ராத்திரி ஆயிட்டுனா கால் இழுக்கும், பாத்துக்கங்க. இழுக்குமா இழுக்காதா? எதை தேடுறோம்? ஆமா, இன்னொருத்தங்க கிரீன் கலர்ல ஒரு டப்பா தேடுவாங்க, தைலம். நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உங்களுடைய பலவீனங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய எந்த பலவீனமாக இருக்கட்டும், இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவர் உங்களுக்கு அரணான பட்டணமாய் இருப்பார். அல்லேலூயா. எடுங்க, உங்க வீட்டுல இருந்து ஒரு தேங்காய் எண்ணெய் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உம்முடைய ரத்தமாய் மாறட்டும், உம்முடைய சுட்டெரிக்கும் அக்கினியாய் மாறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா வீட்டுல தெளிங்க. உங்களுடைய சரீரத்துல ஏதாவது பலவீனமா சரீரத்துல அதை பூசுங்க. என் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். அப்போ இந்த இயேசுனுடைய ரத்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், ஆமீன், இதை சொல்றவங்களுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியான ஒரு காரியம், பிசாசுனுடைய கிரியைகள் நம்மை தாக்க கூடாது, நம்மை ஆட்கொள்ள கூடாது என்று சொன்னால் நம்ம ஒன்னு காரியம் செய்யணும், பயப்படாமல் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? ஆமா, எங்க ஏரியால யாராவது ஒருத்தங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சா கூட, கிறிஸ்துவர்களா இருப்பாங்க, மரிச்சா கூட அவங்க பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். வெளிப்பாடுலாம் இல்லைங்க, நான் சொல்ல வெளிப்பாடுலாம் இல்லை. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன ஒட்டுவாங்க? ஆமா, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். என்ன ஒட்டுவாங்க? போஸ்டர் ஒட்டுவாங்க. அந்த குறிப்பிட்ட சகோதரி அந்த போஸ்டரை பார்த்தாங்கன்னா போதும், அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருமா? அந்த பயம் வந்த உடனே அந்த போஸ்டர்ல ஒட்டப்பட்ட அந்த ஆவி அவங்களை பின்தொடர்ந்து வந்துருமா? ஹல்லேலூயா. நான் சொல்றது உண்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவங்க இடத்துல பலவீனத்தோடு இருப்பாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு மேனிஃபெஸ்ட் ஆகி பேசும். உன் பெயர் என்னன்னு கேட்கும் பொழுது இன்னாருடைய பெயரை சொல்லும். ஏய், கிறிஸ்துவ குடும்பமாச்சே, நீ இப்படி பரலோகத்துக்கு போகாம இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற? ஏன்னா பெயர் கிறிஸ்தவர்கள் அப்படிதான் சுத்துவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாய் ஆவிக்குரிய சபையை சேர்ந்த ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்த உடனே எப்போ நான் பரலோகத்துக்கு போவேன், எப்போ ஆண்டவருடைய சமூகத்திற்கு நான் போவேன்னு சொல்லி காத்திருப்பாங்க. அந்த மரணம், அந்த சாவு நமக்கு ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது.
இன்னைக்கு நான் கூட சொல்லுவேன், ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா ஸ்தோத்திரம், ஆனா செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அங்க போகணும்னு தான் போராடுறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ பார்த்த உடனே ஒரு பயம், அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருமா, எனக்கும் இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சிருவாங்களோ? அவங்க சொன்ன காரியம், அந்த போஸ்டர் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருமா? அந்த பயம் வந்த உடனே பிசாசு அதை ஒரு டூலா எடுத்துட்டு அவங்களுக்குள்ள கிரியை செய்து அவங்கள பலவீனப்படுத்துவான். அந்த ஆவி எப்படி அலக்களிக்கப்பட்டு இறந்ததோ அதே பலவீனத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வரும். ஒருவேளை ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னா அந்த நபர், இவங்களுடைய இருதயத்துல ஒரு வலி வரும் பார்த்துக்கோங்க, அவ்வளவு ஒரு வலி. ஒவ்வொரு முறை கிட்டத்தட்ட என்னமா ஒரு 60-70 பிசாசை துரத்தி இருப்போம்னு அந்த மகள் இடத்துல இருந்து. ஸ்தோத்திரம். எல்லாம் ஜோமனி முடிச்சுட்டு கேட்பேன், ஏம்மா சர்ச்சுக்கு ஆத்துமாவை கூட்டுவான், நான் எதை கூட்டு வர? ஆத்துமாவை கூட்டுவான்னு கத்துன்னு கத்துறோம், பிரசங்கம் பண்றோம், சுவிசேஷத்தை சொல்றோம், நீ எதை கூட்டிட்டு வர? அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம பயந்தா பிசாசு நம்மளை துரத்தி கொண்டே வருவான். உங்களுடைய வீட்டில் ஒரு போராட்டங்கள் வருகிறதா? பயப்படாதீங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும் பொழுது நீ என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஒன்னும் கிரியை செய்ய முடியாது. தைரியமா சொல்லுங்க. பிசாசை பார்த்து நம்ம நடுங்கணும்னா, பயந்தோம்னா அவனுக்கு நம்ம அடிமையாகி விடுவோம். நம்ம உலக பிரகாரமாவே ராத்திரி ஏதாவது வெளியில போனோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன், பக்கத்து தெருவுக்கு போனீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற நாய் என்ன பண்ணும்? முதல்ல குலைச்சு பார்க்கும். முதல்ல என்ன பண்ணும்? குலைச்சு பார்க்கும். அந்த குலைக்கிற சத்தத்தை கேட்டு நீங்க பயந்தீங்கன்னா அந்த நாய்க்கு எப்படி இருக்கும்? குதூகலம், கொண்டாட்டமே. அல்லேலூயா. ஒரு கொண்டாட்டம் வந்துரும் பாத்துக்கங்க. பயந்துட்டு ஒரு ஸ்டெப் ஓட ஆரம்பிச்சோன்னா அந்த நாய் சொல்ல, இந்த நாய் எனக்கு அல்லேலூயா. அதே மாதிரிதான் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கட்டும், உங்களுடைய வீட்டுக்குள்ள எந்த இடத்துலயாவது இருக்கட்டும், பிசாசை பார்த்து நீங்க பயந்தீங்கன்னா நீங்க அவனுக்கு அடிமைகளாகி விடுவீர்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ ரட்சகராய் ஏற்றவங்க எதற்கும் என்ன செய்யக்கூடாது? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பயப்படக்கூடாது, உங்களை பார்த்துதான் அதுங்க பயப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பயப்படுவீங்களா? ஆமா, ராத்திரி நம்ம பாஸ்டருக்கு போன் பண்ணி, பாஸ்டர் அம்மாக்கு எத்தனை, ஒரு 10-11 மணிக்கு மேல என்ன பண்ணிடக்கூடாது? ஆமா, போன், பாஸ்டர் அம்மா ஏதோ ஒண்ணு நிக்குது, பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் கருப்பு கலர்ல நிக்குது பாஸ்டர். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? நீங்க ஃபயரா இருக்கணும், அனலா இருக்கணும். உங்களை பார்த்து பிசாசு என்ன பண்ணணும்? ஓடணும். பாஸ்டர் அந்த இடத்துல இல்லையா, நீங்க பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு வீராங்கனைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகள், வீரர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதலாவது, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். அப்படி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஜெபிக்கிற ஒரு மனிதனை அவனால் என்ன செய்யவே முடியாது? விழுங்கவே முடியாது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நேரத்திற்கு ஜெபிக்கிற மனிதனை பிசாசால விழுங்க முடியாது. லென்த்தா சொல்லிட்டணும், பொறுமையா சொல்லுமா. நேரத்திற்கு ஜெபிக்கிற மனிதனை பிசாசினால் விழுங்க முடியாது. இரண்டாவது, உபவாசமிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனிதனை பிசாசால விழுங்க முடியாது. மூன்றாவது, கர்த்தருடைய இரத்தத்தை கொண்டு யுத்தம் பண்ணுகிற மனிதனை பிசாசால விழுங்க முடியாது. நான்காவது, பயப்படாமல் இருக்கிற ஒரு மனிதனை பிசாசால விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த 4 காரியம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில இருக்கும் பட்சத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அரணான பட்டணமாய் இருப்பார். அல்லேலூயா.